1 மணி நேரத்துக்கு $7.5 ஏஐக்கு கத்துக் குடுக்கறதுனால கிடைக்குமா? இத நானும் முதல்ல நம்பல. அதனால நானே அந்த ஏஐ ட்ரெய்னர் ஜாப்க்கு அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தேன். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, எனக்கு உண்மையிலேயே பேமெண்ட் வந்துச்சா? அப்படின்றது தான். ஆக்சுவலி வந்துச்சு. இந்த வீடியோல நான் என்ன வேலை பண்ணேன்? எப்படி இந்த ஜாப் கிடைச்சது? கடைசியில எவ்ளோ பேமெண்ட் வந்துச்சு? எல்லாத்தையும் ப்ரூஃபோட உங்களுக்கு காட்டுறேன். நான் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ இதுல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா 2x ஸ்பீட்ல கூட பார்க்கலாம். ஆனா எந்த இம்பார்டன்ட் ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மைண்ட் வாய்ஸ். நம்ம சேனல்ல ஏஐ டூல்ஸ், ஆன்லைன் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் உண்மையிலேயே ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. நான் இதை பார்த்த உடனே இது உண்மையாவே வேலை செய்யுமா? இந்த $7.5 பெர் ஹார் உண்மையா அப்படின்னு எனக்கும் நிறைய டவுட் இருந்துச்சு. அதனால நானே அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை உங்ககிட்ட இப்ப நான் காட்ட போறேன். முதல்ல இந்த ஏஐ ட்ரெய்னர் ஜாப்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாப்ஸ்ல நம்ம வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏஐ மாடலுக்கு பெட்டரா ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக் கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் குடுப்பாங்க. உதாரணத்துக்கு, ஏஐ கொடுத்த ஆன்சர் வந்து சரியா இருக்கா? இல்லையா? எந்த ஆன்சர் பெட்டரா இருக்கு? ஒரு பர்ட்டிகுலர் ரெஸ்பான்ஸுக்கு என்ன ரேட்டிங் நம்ம குடுக்கலாம்? அப்படின்னு நம்மள எவாலுவேட் பண்ண வேண்டிய டாஸ்க்கா இருக்கும். அதாவது ஏஐக்கு நம்ம ட்ரெய்னிங் டேட்டா அண்ட் ஃபீட்பேக் குடுக்குற மாதிரி இருக்கும். குறிப்பா நான் பண்ண ஒரு டாஸ்க்க பத்தி சொல்றேன். ஒரு வீடியோல ஒரு ஆக்ஷன் ஒண்ணு இருக்கும். அந்த ஆக்ஷன்ல என்னென்ன பண்றாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து அந்த ஏஐக்கு டீச் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு ஒரு சின்ன ஆக்ஷனா தான் இருக்கும். பட் அத எலாபரேட்டா டீச் பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்போ ஒரு கபோர்ட்ல இருந்து ஒரு ஷர்ட் எடுத்து அத ஹேங்கர்ல மாட்டணும் அப்படின்னா, அத வந்து ஒரு ஒரு சென்டென்ஸா தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி, அந்த கபோர்ட் எங்க இருக்கு? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அந்த கபோர்ட்ல அந்த பர்ட்டிகுலர் ஷர்ட் என்ன கலர்? எந்த இடத்துல இருக்கு? அத எந்த ஹேண்ட வச்சு எடுக்கணும்? ரைட் ஹேண்ட்ல எடுக்கணுமா? லெஃப்ட் ஹேண்ட்ல எடுக்கணுமா? அத எடுத்து கொண்டு போய் இந்த ஹேண்ட்ல நீ இந்த ஹேண்ட மேல தூக்கி இந்த ஹேங்கர்ல மாட்டு. அந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குற மாதிரி இருக்கும். அந்த என்டையர் ஆக்ஷன் சீக்வென்ஸ ஏஐ புரிஞ்சுக்கிற மாதிரி கிளியராவும், அக்யூரேட்டாவும் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். அந்த டாஸ்க்கோட பேசிக் கான்செப்ட் வந்து இப்படிதான் இருந்தது. இப்ப என்னலாம் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ அ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கேத்த மாதிரி டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்களே டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன வந்து நீங்க படிச்சுட்டு, புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி அந்த டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். தென் வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தா போதும். தென் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து குட்டா இருக்கணும். தென் கிரிட்டிக்கல் திங்கிங் நல்லா வந்து திங்க் பண்ணணும். ஸோ எப்படிலாம் நம்ம வந்து சொல்லலாம், எப்படிலாம் அதுக்கு வந்து நம்ம டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். ஸோ இந்த மாரி பேசிக்கான ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தா போதும். ரொம்ப பெரிய குவாலிஃபிகேஷன்ஸ் தேவையில்ல. இன்னொன்னு நம்ம கோடிங் ஏஐக்கு வந்து ட்ரெயின் பண்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுல இருக்கு. உங்களுக்கு கோடிங் ஓரளவுக்கு தெரியும், ஓரளவு நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா, தாராளமா இத வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல எவ்ளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $7.5 பெர் ஹார் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். நான் ஏர்ன் பண்ண ப்ராஜெக்ட்டோட ரேட் இது. ஸோ இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் காமனா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு ரேட் இருக்கு. அ நான் ஏர்ன் பண்ண ப்ராஜெக்ட்டோட ரேட் வந்து இதுதான். இந்த ரேட் தான். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏஐ ட்ரெய்னர் ஜாப் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ் பத்தி பேசிக்கான ஒரு நாலேட்ஜ் இருக்கவங்க, இங்கிலீஷ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரிஞ்சுக்க முடிஞ்சவங்க, டீட்டெயிலா கவனிச்சு எவாலுவேட் பண்ண முடிஞ்சவங்க, ஃப்ளெக்சிபிள் ஆன்லைன் ஒர்க் தேடுறவங்க, பார்ட் டைம் ஆன்லைன் ஒர்க் தேடுறவங்க, ஒரு பேசிக்கான கோடிங் நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னு இருக்கவங்க தாராளமா பண்ணலாம். ஸோ கோடிங் ஏஐக்கு ட்ரெயின் பண்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள இருக்கு. அதனால பேசிக் கோடிங் நாலேட்ஜ் தெரிஞ்சது அப்படின்னா, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. ஸோ அவங்க தாராளமா பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க, ஸோ இவங்களுக்கு இது இது ஒரு பெரிய பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கும்.
இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க சைன் அப் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை? என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் இருந்தா போதும். தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்றத அதுல இன்புட் பண்ணணும். தென் உங்களோட ரெஸ்யூம வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் பான் கார்டு ஒண்ணு நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். தென் ஆதார் கார்ட வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நீங்களுக்கு எப்படி வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா, பேபால் ஆர் ஏடிஎம்ல வழியா தான் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும். பேபால் அக்கவுண்ட் ஆர் ஏடிஎம் அக்கவுண்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும். இவங்களோட பேமெண்ட் டெர்ம் எப்படி அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டடா வந்து உங்களுக்கு பேபால் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. தென் பேபால்ல இருந்து ஆஸ் யூசுவல் பேபாலோட பேமெண்ட் டெர்ம் எப்படியோ அந்த பேபால்ல இருந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். பட் இவங்களோட இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து பேபாலுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த பர்ட்டிகுலர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ நாள் அவைலபிளா இருக்கும்னு எனக்கே தெரியாது. ஆன்லைன் ஏஐ ப்ராஜெக்ட்ல வந்து டாஸ்க் அவைலபிலிட்டி எப்படி வேணாலும் மாறலாம். ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகலாம், க்ளோஸ் ஆகலாம். எலிஜிபிலிட்டி ரெக்வயர்மெண்ட்ஸ் கூட சேஞ்ச் ஆகலாம். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, அப்புறம் பார்த்துக்கலாம்னு ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. இப்பவே டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது, சைன் அப் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா, இதுல வந்து பான் கார்டு, ஆதார் கார்ட்லாம் குடுத்து நீங்க வெரிஃபிகேஷன் பண்றதுனால, மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் உங்களால ஓப்பன் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து உங்களோட அக்கவுண்ட்ட வந்து ரிஜெக்ட்டோ, இல்ல பேனோ பண்ணிட்டாங்க அப்படின்னா, திரும்ப உங்களால வந்து அந்த அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ண முடியாது. அதனால அப்ளிகேஷன் ப்ராசஸ பொறுமையா பார்த்து சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, சைன் அப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சைன் அப் லிங்க்க கிளிக் பண்ணிட்டு, அதுல குடுக்குற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் குடுக்குற மாதிரி இருக்கும். அதே தான் நான் ஆல்ரெடி சொன்னது தான். தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் குடுக்குற மாதிரி இருக்கும். தென் ரெஸ்யூம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். தென் பான் கார்டு அண்ட் ஆதார் கார்ட வச்சு உங்களோட வெரிஃபிகேஷன கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள நீங்க என்டர் ஆனதுக்கப்புறம் உங்களோட வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆ ஆ செக்கிங் பண்றதுக்கு ஒரு 2 டேஸ், 2, 3 டேஸ் எடுத்துப்பாங்க. போர்ட்டல் சைட்ல இருந்து. தென் அவங்க செக் பண்ணி உங்களுக்கு அஃபிஷியலா மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். மெயில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்க உள்ள போயிட்டு, உங்களோட பேபால் அக்கவுண்ட்டோ, இல்ல ஏடிஎம் அக்கவுண்ட்டோ ஆட் பண்ணி உங்களோட பேமெண்ட் டெர்ம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் சம்டைம்ஸ் வந்து பேசிக் அசஸ்மெண்ட் வந்து நீங்க இதுல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். பேசிக் அசஸ்மெண்ட்னா சின்ன சின்ன டாஸ்க் வந்து அசஸ்மெண்ட்டா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மெயின் டாஸ்க் குடுக்குற மாதிரி இருக்கலாம். அந்த அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட்குள்ள என்டர் ஆகி உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க அந்த சைன் அப் லிங்க்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு அக்செப்ட் இன்விடேஷன் குடுங்க. அக்செப்ட் இன்விடேஷன் குடுத்த உடனே, இங்க அக்செப்ட் அந்த சைன் அப்ன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களோட மெயில் ஐடி என்னவோ அத இங்க குடுத்துட்டு கன்டின்யூ குடுங்க. ஒன்ஸ் நீங்க மெயில் ஐடி குடுத்து சைன் அப் குடுத்த உடனே உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு அந்த லிங்க் வந்துட்டு போயிருக்கும். அந்த லிங்க்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைன் இன் பட்டன கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டதுனால எனக்கு டைரக்ட்டா வந்து டேஷ்போர்ட் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஆ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அது எல்லாமே கேட்கும் ஒன் பை ஒன்னா. அது எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பான் கார்ட வச்சு வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவங்க ஒரு 2 டேஸ் எடுத்துப்பாங்க செக் பண்றதுக்கு. அத செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களோட டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்க டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எதனால அந்த சைன் அப் லிங்க்க கிளிக் பண்ணி சைன் அப் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்லயே நெறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த சப்டிவிஷன்லலாம் ஏர்னிங் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஏர்ன் பண்ண சப்டிவிஷன் இதுதான். அதனால தான் நான் உங்களுக்கு சைன் அப் லிங்க் நான் தனியா உங்களுக்கு குடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். நானும் இதே மாதிரி ஒரு ரெஃபரண்ட் லிங்க் தான் கிளிக் பண்ணி நான் சைன் அப் பண்ணேன். இனிஷியல் ஏர்னிங்க்கு எனக்கு பெரிய அளவுல ஒண்ணும் அசஸ்மென்ட் டெஸ்ட்லாம் ஒண்ணும் நான் பண்ணல.
ஸோ அப்கமிங் இதுக்கு தான் எனக்கு வந்து நிறைய அசஸ்மெண்ட்லாம் இப்போ வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து தான் நான் இனிமே தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் வந்து எனக்கு நேத்து தான் கிரெடிட் ஆச்சு. நான் ஆன உடனே நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்ப நம்ம ஃபுல்லா இந்த பிளாட்ஃபார்ம கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களோட அ லாகின் பண்ணி உள்ள வந்தவுடனே இதுதான் உங்களோட டேஷ்போர்டா இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ். ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸ்ல தான் உங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இப்போதைக்கு எந்த ப்ராஜெக்ட்டும் என்கிட்ட இல்ல. ஸோ இதுல வந்து ஆட் மோர் ஸ்கில்ஸ் குடுத்து நீங்க ஒரு ஸ்கில்ல வந்து அசஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ C++, CSS இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ ஜெனரலிஸ்ட்ன்றது ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து இந்த ஜெனரலிஸ்ட்ல தான் பண்ணேன். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. HTML, ஜாவா, ஹிந்தி, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ரியாக்ட். ஸோ இதெல்லாம் கோட் பேசஸ். SQL, நாலேஜ் லாங்குவேஜ் பேஸ்டும் இருக்கு. தெலுங்கு, முன்னாடி ஹிந்தி இருந்தது, இப்போ உருது. என் தமிழும் இருந்தது. தமிழ் நான் ஸ்கிரீனிங் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து பாஸ் பண்ணிட்டேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலாக வந்து $8.51 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படின்னு கட் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸ் 1 hour 8 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ என்னோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 per hour. ஸோ அதுக்கு எவ்வளோ பேயபிள் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் எனக்கு $8.51 வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேயே பே அவுட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ $8.51 வந்து பேபாலில் பெய்டு. இந்த இந்த பீரியட்ல தான், இந்த வீக் பீரியட்ல தான் நான் வந்துட்டு அதை ஏர்ன் பண்ணேன். ஆகஸ்ட் 4. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்போ வந்து அவங்க பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ பேமெண்ட் வந்து டியூஸ்டே நைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பசிபிக் டைம்ல கிடைக்கும். ஸோ பசிபிக் டைம்னா நமக்கு வந்து அது வெட்னஸ்டே ஆயிடும். ஸோ வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த 12 PM உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒருவேளை அது ஃபெயில்டு பேமெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது எவ்ரி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு 5 வீக்ஸுக்கு வந்து அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. ரீட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு ஆகஸ்ட் 4த்தோட இது முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா வந்து நான் லாஸ்ட் வீக்கே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட பேபால்ல ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. அதனால பேபால் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால எனக்கு 1 வீக் வந்து இது போஸ்ட்பான் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் வந்து இவங்க திரும்ப எனக்கு ரிட்ரை பண்ணாங்க. ஸோ ஃப்ரைடே வந்து ரீட்ரை பண்ணும்போது தான் எனக்கு சாட்டர்டே வந்து கிரெடிட் ஆச்சு. இப்போ நான் என்னோட பேபால் அக்கௌண்ட்டையும் உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இது என்னோட பேபால் அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 8th ஆகஸ்ட் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. $8.51 வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேமெண்ட் பண்ணுவாங்க. அவுட்லயர்லேருந்து எனக்கு டெஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு 0.01. ஸோ அதோட அமௌண்ட் வந்து இந்தியன் ருப்பியில் பேபால் வந்து எனக்கு கிரெடிட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து எனக்கு 8.51 வந்து நேற்று வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து எனக்கு கூடிய சீக்கிரத்தில் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒன்ஸ் அது என்னோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆன உடனே நான் நம்ம சேனல்லேயே அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்லலை. நானே ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணி பேமெண்ட் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். வித் பேமெண்ட் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏஐ பயன்படுத்தி உண்மையிலேயே எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஆன்லைன்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சு நானே டெஸ்ட் பண்ணி என்ன ரிசல்ட் வருதோ அதை உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரி ஜென்யூன் ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆன்லைன் ஏர்னிங் ஐடியாஸ் அண்ட் ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் பத்தி தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். இந்த ஜேர்னில என்னோட சேர்ந்து வரணும்னா மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டியோட பார்க்கலாம். பாய்.